மக்களுக்கு அரசு என்ன மாதிரியான உதவிகள் எடுத்திருக்கு? இல்லை, அவங்க இப்போ சொன்ன மாதிரி இந்த ரெட் அலர்ட்னு சொன்னாங்க. பட் ரெட் அலர்ட் மாதிரி இல்லை என்று சொன்னாலும் மழை பெய்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 14 சென்டிமீட்டர்ஸ் ஆன் அன் ஆவரேஜ் வந்து இந்த 2 நாட்கள் அது பெய்திருக்கின்றது. குறிப்பாக 20 சென்டிமீட்டர் வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ரெட் அலர்ட் ஆகும். பட் இருந்தாலும் நம்ம 10 சென்டிமீட்டர் தாண்டினாலே நம்ம வந்து ரெடியாக இருந்துக்கணுங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லா விதத்திலும் நம்முடைய அரசாங்கம் தயாரில் இருக்கின்றது. நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் ஆல்மோஸ்ட் எல்லா அதிகாரிகளையும் ஒன்று திரட்டி இருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் நம்முடைய எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயே இருக்கிறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா எங்கெங்க தண்ணி நிற்குது, எங்கெங்க மக்கள் தங்களுடைய தேவைகளை கேட்குறாங்க, என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது, உடனடியாக அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே அதிகாரிகளே உடனடியாக வந்து அந்த ஃபோட்டோஸோட எங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளபடியே அதிகாரிகளுக்கு வந்து ஏன்னா இப்போ வரும்போது கூட பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 24/7 வந்து அந்த கண்ட்ரோல் ரூம் செயல்பட்டுருக்கின்ற அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8-9 பெண்மணிகள் இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். 7 மணியோட அவங்க ஷிஃப்ட் முடியுதுன்னு சொன்னாலும் அடுத்த கட்டமாக பசங்க வந்துடுறாங்க அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு. அது விடிய காலம்பரை 7 மணி வரைக்கும் அது தொடர்ந்து அதுவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் சரி, மழை விட்டாலும் விடாட்டியும் 24/7 அந்த கண்ட்ரோல் ரூம்ல அனைவருமே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். கண்டிப்பா தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் மழை நின்றதுக்கு பிறகு எந்தெந்த பள்ளிக்கூடத்திலெல்லாம் தண்ணி தேங்கி கொண்டிருக்கின்றதோ அதெல்லாம் உடனடியாக சரி செய்து விட்டு தான் பள்ளிக்கூடத்தை நீங்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படை எங்களுடைய சிஓஸ்க்கும் அவங்க ஏற்கனவே அதுக்கான உத்தரவை நாங்கள் விட்டுருக்கிறோம். தேங்க்யூங்க.